ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன் அண்ட் அவுட் லைஃப் ஸ்டைல் வித் மீ காமேஷ். ஸோ இப்போ நம்ம நாட்டில் வந்து என்னதான் நடந்துட்டு இருக்குன்னு ஒன்றுமே புரியலைங்க. ஏன்னா இப்போ அதுக்கு வந்து ஒரு டஃப் கொடுக்காம ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்ன நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, திருப்புரால வந்து பார்த்தீங்கன்னா சுமார் 428 மாணவருக்கு வந்து ஹெச்ஐவி எய்ட்ஸ் அந்த நோய் தொற்று வந்து உண்டாயிருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த மாணவர்கள்ல 48 மாணவர்கள் வந்து உயிர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. திடீர்னு என்னடா அப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, இது ஆமாங்க, இது அபிஷியலா வந்து சொல்லியிருக்காங்க. அந்த 400 மாணவர்ல வந்து மெஜாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாமே வந்து ஒரே காலேஜ்ல படிச்சவங்களா வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லீக்ஸ் வந்திருக்கு. அது என்னன்னா, அந்த காலேஜ்ல வந்துட்டு லைக் இப்போ ஒரு 428 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹெச்ஐவி வந்திருக்குன்னா அது வந்து 100 to 200 பீப்புள்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் காலேஜ்ல இருந்து மட்டுமே வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேசும் பொருளா ஆயிருக்கு. ஏன்னா மாணவர்கள், அதாவது ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு 18-20 வயசு பசங்களுக்கு ஹெச்ஐவி வருதுன்றது ஒரு சும்மான விஷயம் கிடையாது. ஸோ இதை வந்து போலீஸ் கமிஷன் வந்து அபிஷியலா வந்து அவங்க அண்டர்டேக் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் வந்திருக்கு. ஏன்னா ஒரு மாணவனுக்கு வந்து எய்ட்ஸ் வந்தா பரவாயில்ல, பட் ஆனா ஒரே மாணவனுக்கு வந்து இவ்வளவு வந்திருக்கிறதுனால இட் மேபி பை ஒரு ப்ராசிக்யூட்னால வந்திருக்கலாம், இல்ல வந்து ஒரு லைக் பசங்களுக்கு இல்லீகலான ஒர்க்னால வந்திருக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய கண்டென்ட்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. பட் ஆனா வந்து அபிஷியலா இந்த எய்ட்ஸ் எப்படி பரவச்சுன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. ஒரு நார்மல் மாணவனுக்கு வந்துட்டு ஒரு ஹெச்ஐவி மாதிரி ஒரு பெரிய கொடூரமான நோய் வர்றது வந்து சும்மா விஷயம் கிடையாது. ஸோ அதனால இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஹெச்ஐவி டெஸ்ட் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ஹெச்ஐவி டெஸ்ட் எடுத்தது பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு இந்த 428 ஸ்டூடெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைக் ஃபைனல் ஸ்டேஜில் இருக்காங்களாம். ஸோ ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கிறது யாருக்குமே தெரியாமல் வந்து அவங்க சிம்டம்ஸ் எல்லாமே ஹைட் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க நார்மலான இஷ்யூவாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஹைட் பண்ணிருக்காங்க. ஸோ மெஜாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபைனல் ஸ்டேஜ் வந்து வந்திருக்காங்கன்னா இந்த விஷயம் வந்து ரொம்ப நாளாவே நடந்திருக்குன்னு சொல்லிட்டு திருப்பூரால வந்து இப்போ தெரிஞ்சிருக்கு. திருப்பூரால வந்து இதுக்கு மேல வந்து எவ்வளவு பேருக்கு வந்து ஹெச்ஐவி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. ஸோ இந்த ஹெச்ஐவி எல்லாமே பரப்புனது ஒரு சிங்கிள் பர்சனா இல்லை ஒரு குரூப் ஆஃப் பர்சன்ஸா வந்து யாருக்குமே தெரியல. அண்ட் ஆல்சோ வந்து இது வந்து இன்டென்ஷனலா வந்து பரப்புனாங்களா இல்ல வந்துட்டு லைக் ரேண்டமா வந்து பரவச்சான்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியல. ஸோ இது வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணாதான் வந்து தெரியும் எப்படி இந்த ஹெச்ஐவி வந்து டூரிஸ்ட்க்கு பரவச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நாட்டுல வந்து வர்றது வந்து ஒரு புதுமையான விஷயமா இருக்கு. லைக் கோவிட்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங்ல ஒருத்தருக்கு இருந்து நிறைய பேர் பரவச்சு. லைக் அது வந்து பாத்தீங்கன்னா வந்து டிரான்ஸ்போர்டேஷன் ரொம்ப ஈஸி, லைக் சும்மா தும்பினாலே போயிடும். பட் ஹெச்ஐவி எல்லாம் வந்து கொஞ்சம் டிரான்ஸ்போர்டேஷன் கஷ்டம் இல்ல. ஸோ இந்த மாதிரி நோயெல்லாம் வந்து இந்தியாவில வந்து லைக் படையெடுக்க தொடர்ந்துச்சுன்னா ஹியூமன்ஸ்க்கு வந்து கன்ஃபார்ம் இது வந்து ஒரு டெட்லி வைரஸா இருக்கும். ஸோ இது வந்து எப்படி வந்து இதோட எஃபெக்ட்ஸ் இருக்க போதுன்னு யாருக்குமே தெரியல. ஸோ திரிபுரா கவர்மெண்ட் வந்து இதுக்கு என்ன இனிஷியேட்டிவ் எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சீக்கிரமா அனௌன்ஸ் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுதுன்னு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி உடனே வந்து லைக் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்க அப்டேட்டும் சரி, சூப்பர் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வரணும்னா என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிடுங்க.